அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய தந்திரம். இது ஒரு சிறு கதை. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். இது பத்தாது, இன்னும் கொடுங்க பாய் என்றவன் குங்குமத்தை நெற்றியில் நெட்டுக்குத்தாய் இட்டு கழுத்தில் சிவப்பு துணியை சுற்றியிருந்தான். அவன் கண்களிலும் அவனுக்கு பின்னாடி நின்றவர்களின் கண்களிலும் விரோதம் தெரித்தது. விநாயகர் சதுர்த்திக்கு நன்கொடை கேட்டீங்க, 5000 கொடுத்திருக்கேன், போதாதா என்றார் சலீம் பரிதாபமாக. இந்த ஊர்ல உன்னோட பிரியாணி கடைக்கு தான் கூட்டம் அழுது. நீயும் 4 பிரான்ச் வச்சு காசு அல்ற, ஆனா அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுக்குற. என்னால முடிஞ்சது அவ்வளோதான்ப்பா என்றார் பரிதாபமாக சலீம். அவ்வளவுதானே? நீ என்ன பண்ணா பணம் தருவேன்னு எங்களுக்கு தெரியும். பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ, இதுக்கு நீ அனுபவிப்ப என்றான் அவன் மிரட்டும் தொனியில். அவரை சாப்பாட்டுக்கு மாற்றிவிட வந்த அவரது மகன் அக்பர், வாப்பா என்ன பிரச்சனை என்றான். பாய், உன் பிள்ளையா, பத்திரமா பார்த்துக்க. அப்பா கிட்ட சொல்லு தம்பி, ஊரோட ஒத்து வாழ்னு. வாங்கடா போகலாம். அவன் தன் பரிவாரங்களோடு வெளியேறினான். அத்தா என்னாச்சு? டொனேஷன் கேட்டு மிரட்டுறானுங்கப்பா. தள்ளுவண்டியில் கடை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடையை உருவாக்கியிருக்கிறேன். நோகாம காசு கேட்டு மிரட்டுறானுங்கப்பா. விடுங்க, வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம். இல்லைப்பா, இவனுங்க பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தோணுது. அவர் நினைத்தது நடந்தது. அடுத்த 2 வாரங்களில் அவரது அனைத்து கடைகளிலும் வியாபாரம் குறைந்தது. வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் அவரது கடை பிரியாணியில் கெட்டுப்போன இறைச்சி சேர்க்கப்படுவதாகவும் உச்சமாக நாய்கறி போடப்படுவதாகவும் தகவல்கள் பரவுவதுதான் வியாபாரம் குறைய காரணம் என்பதை அவர் கண்டுகொண்டார். குங்கும பொட்டுக்காரன் கடைக்கு நேரிலேயே வந்து உன் கடையை மூடாம ஓய மாட்டேன் என்று சவால் விட்டுவிட்டு சென்றான். இது பண விவகாரம் இல்லை, மத விவகாரம் என்று அவருக்கு புரிந்துவிட்டது. இதை எப்படி எதிர்கொள்வது என்றுதான் அவருக்கு தெரியவில்லை. அக்பரை அழைத்தவர், எனக்கு பின்னாடி நீதான் இதையெல்லாம் பார்க்க போற. இந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது என்று யோசி. எப்படியாவது எனக்கு பழைய வியாபாரம் பேரு இதெல்லாம் வேணும் என்றார். நான் இதை சரி பண்றேன், ஆனால் கொஞ்சம் பணம் செலவாகும். எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க. அவன் செயல்பட ஆரம்பித்தான். அத்தனை பிரான்ச்சுகளின் சமையல் கூடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தினான். சமையல் செய்பவர்களுக்கு தொப்பி கையுறை அணிவதை கட்டாயமாக்கினான். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு எல்லா தினசரி பேப்பர்களிலும் சமூக ஊடகங்களிலும் விளம்பரம் ஒன்றை கொடுத்தான். எங்கள் வளர்ச்சியை பிடிக்காத எதிரிகள் எங்கள் ஓட்டலை பற்றிய தவறான தகவல்களை சோஷியல் மீடியாக்களில் பரப்பி வருகிறார்கள். அந்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். தரமான பொருட்களை கொண்டே எங்கள் பிரியாணி தயார் செய்யப்படுகிறது. எங்கள் சமையல் கூடங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்கள் மூலமாக சமைப்பதை லைவாக காணலாம். அதற்கான வலைத்தள முகவரி இதோ. வதந்திகளை நம்பாதீர்கள், கண்ணால் காண்பதை நம்புங்கள். ஆதரித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இந்த விளம்பரம் எல்லா இடங்களிலும் சென்று சேர்ந்த பின் பழைய கூட்டம் திரும்பி வருவதை அவரால் காண முடிந்தது. தனக்கு பின்னால் தன்னுடைய தொழில் தகுதியான கைகளுக்கு தான் சென்று சேர இருக்கிறது என்று அவருக்கு ஆசுவாசமாக இருந்தது. அதை கண்டுபிடித்து கொடுத்த குங்கும பொட்டுக்காரனுக்கு மனதிற்குள் அவர் நன்றி சொன்னார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.